ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு 50 days தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் 2024. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 450ங்கிற ஒரு பெரிய ஒரு கனவு தான். 450க்கு மேலே எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 400 எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ 400லேருந்து 450 எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக 500க்கு 500 கூட எடுக்கலாம். பட் நீங்கள் இந்த 50 நாளில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. 10th ஸ்டாண்டர்டுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா நமக்கு இருக்கிறது 5 சப்ஜெக்ட்டு. அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் எல்லாத்துலேயுமே ஒரு 90க்கு மேலே எடுத்தால் தான் 450 வரும். ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம் ஒரு 50 நாளில். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு வரணும். ரிவிஷன் எக்ஸாமை நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ரிவிஷன் எக்ஸாம் ஓகே ஒரு பாட்டை எழுதிக்கோங்க. எல்லாம் படித்தவங்க ரிவிஷன் பண்ணி போய் எழுதுங்க. அறகுறையாக படித்தவங்க, ஒன்றுமே படிக்காதவங்க, அங்கங்கே பிச்சு பிச்சு படித்தவங்க அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ அப்போ கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஈவினிங் ஒரு 3 மணி நேரமும் காலையில் ஒரு 2 மணி நேரமும் படிக்கணும். ஈவினிங் ஒரு 6:30 to 9:30 வரைக்கும் இல்லை 10 o'clock வரைக்கும் படிக்கணும். நைட்டு சீக்கிரம் பெட்டுக்கு போயிட்டு காலையில் ஒரு 5 to 7 இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் ஒரு 5 hour நீங்கள் டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே ஒரு 6 to 7 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் முடிக்க முடியும். ஸோ என்ன பிளான் அப்படின்னா ஒரு 450 மார்க் எடுக்க முடியுமானா இதெல்லாம் படிச்சிருந்தா ஓகே, இதெல்லாம் பிளான் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா 1 to 6 லெசன் நமக்கு 9 இயல் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 6 இயலில் ஏதோ ஒரு 6 இயலில் குருவினா சிறுவினா படிச்சிட்டிங்கனாலே எல்லாமே எழுதிடலாம். பட் சிறுவினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. குருவினா சிறுவினா ஓரளவு எழுதிடலாம். நெடுவினா அப்படின்னா 8 மார்க். அந்த 8 மார்க் தான் தமிழில் ரொம்ப முக்கியம். அந்த 8 மார்க்கை நம்ம என்ன பண்ணோம்னா 8 மார்க் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயலு உரைநடை எதர் ஒரு ஆப்ஷன். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு 5 இயலில் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அவ்வளோதான் போதும். ஆனால் ரெண்டாவது கேள்வி துணைப்பாடம். ஒரு 4 துணைப்பாடம் சொல்கிறோம் பாருங்கள். அன்னமையா, மேரி கதை, அழகிரிசாமி, இந்த கதையெல்லாம் நீங்கள் தரவாக இருக்கணும். சரிங்க. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா பொதுக்கட்டுரை, சாலை விபத்தில் தமிழ்நாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சின்னு சொல்லுவாங்க, கல்பனா சாவ்லா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு, இந்த மாதிரி பொதுக்கட்டுரை இங்கே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் தனியாக வீடியோவில் போடுறேன், பயப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி 3 8 மார்க் பிரித்து கேட்பாங்க. இந்த 8 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஒன் தான். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் சிறுவினா கேட்பாங்க. ஸோ அது 6 இயலில் நீங்கள் படிச்சிங்கனாலே எழுதிடலாம். படிவம் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ஒன் தான், கடிதம் எல்லாமே ஒன் தான். ஸோ அதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். ஒரு 6 இயலை நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே தமிழில் ஒரு 100க்கு 90 கண்டிப்பாக எடுக்க முடியும். 90க்கு மேலேயே எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் எல்லாம் புக் பேக் படிங்க. புக்கினில் 1ஓ 2ஓ தான் கேட்பாங்க. அந்த கடைசி 4 கேள்வி மட்டும் தான் புக்கின் கேட்பாங்க. எல்லா பாடல் இருக்குல்ல, எல்லா பாடலோட ஆசிரியர் பேர், எல்லா பாடலோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பாடல்னால் மனப்பாட பகுதி மட்டும் இல்லை, மனப்பாடம் இல்லாத பகுதியும் நீங்கள் படித்து வைக்கணும். சும்மா பாடல் படிக்க வேணாம். அந்த ஆசிரியர் பேர், அந்த இது நூற்குறிப்பு, அதெல்லாம் அதுக்கு இலக்கண குறிப்பு ஏதாவது கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த 4 கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1 மார்க்கும் எல்லாமே கரெக்டாகிடலாம். குருவினால் எந்த பிரச்சனையும் இல்லை. பயிற்சி நீங்கள் ஒவ்வொரு புக் பேக்கில் 8 இயல் 9 இயலில் புக் பேக்லேயே பயிற்சி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அப்புறம் குருவினா நான் சொல்லிட்டேன் 6 இயல், சிறுவினா 6 இயல். அணிகள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அணிகள் பார்த்திங்கன்னா ஒரு 6 அணி, நிரல் நிறை அணி, தற்குறிப்பிட்ட அணி, சொற்பொருள் பின்வரு நிலை, ஊமை அணி, ஊமை தொழில் அணி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 அணி, தீவக அணி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 6 அணியை நல்லா தரவாக படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 லெசன் வரைக்கும் நீங்கள் தரவாக இருங்க. சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 லெசன்லையாவது நீங்கள் ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் தரவாக பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஓன் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன் தான். 1 மார்க்ஸ் வே டு சக்ஸஸ்ங்கிற கைடில் நீங்கள் ஒவ்வொன்றா கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு 14 எடுத்துடலாம். கிராமர்லாம் என்ன பண்ணணும்னு தனியாக வீடியோ போட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே எல்லாமே கவர் ஆகிடும். அந்த 2 மார்க் எழுதணும்னா 2 மார்க் கேட்பாங்கன்னா எனி 4 லெசன்ஸில் புக் பேக்கில் இருக்க 2 மார்க். அப்ரிசியேஷன் கொஸ்டின் போயமோடது எழுதணும்னா எனி 4 லெசன்ஸில் புக் பேக்கில் இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிச்சிங்கன்னா போது எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ மீதியெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒன் தான். மேக்ஸு
மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்று தான். சாப்டர் 1 மேட்ரிக்ஸு 8.3 8.4 இந்த சாப்டர்ஸ் படிச்சுட்டு தேல்ஸ் தீரம், பித்தகாரஸ் தீரம், ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தீரம், அப்புறம் ஜாமெட்ரி கிராஃபு, ஜாமெட்ரி எனி 2 உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 ஃபஸ்ட்டு 2 இல்லை டேஞ்சன்ட்டு சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லை சிமிலர் ட்ரையாங்கிள் ஏதாவது ஒரு 2 3 ஜாமெட்ரி இருக்குது. 2 ஜாமெட்ரி கிராஃபில் ஃபஸ்ட்டு கிராஃப் மட்டும் இல்லை எனக்கு 2வது கிராஃபும் தெரியும்னா 2வது கிராஃபும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிராஃப் படித்தாலே சேஃப் தான், செகண்ட் கிராஃப் படித்தாலும் சேஃப் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கிராஃப் படித்தாலும் ரொம்ப ஈஸி, டைரக்ட் வேரியேஷன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 16 மார்க் அடிச்சிடலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் 8.3 8.4 ப்ராபபிலிட்டி வித் 2 மார்க்கு 5 மார்க்கு ரெண்டுமே தான் சொல்கிறேன். இந்த சாப்டர்ஸ்லாம் தேல்ஸ் தீரம், பித்தகாரஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம், ஜாமெட்ரி கிராஃப் இதை மட்டும் நீங்கள் வந்து தரவாக இருந்து புக் பேக்கில் இருக்க 1 மார்க்லாம் படிச்சிங்கனாலே 50 மார்க் சொலைய எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டரில் 2 5 மார்க் வரும். மேட்ரிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கேட்டுருவாங்க. 8.3 8.4 ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கேட்டுருவாங்க. மொத்தமாக ஒரு 4 5 மார்க்கு 4 2 மார்க்கு சும்மாவே ஆமாம் 4 2 மார்க் எழுதலாம். 4 5 மார்க் 4 2 மார்க்னு எவ்வளோ ஆச்சுங்க? 28 மார்க்கு. கிராஃப் ஜாமெட்ரி ஒரு 16 மார்க்கு 44, ஒரு 1 மார்க் 14 மார்க் 1 மார்க்கு எல்லாமே புக் பேக் தான் கேட்போம். 1 2 தான் ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொல்லைய 55 50 மார்க்காவது எடுக்க முடியும். இதை நீங்கள் மட்டும் ரொம்ப நல்ல தரவாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸில். ஸோ ஜாமெட்ரி கிராஃப்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ், அதாவது நீங்கள் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் 2 5 7 6 இந்த 2 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். 5 மார்க் ஆல்ரெடி நான் மேக்ஸ் கொடுத்துட்டேன். 2 மார்க் வந்து கொடுத்துட்றேன். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கும் 5 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி படித்தா போதும். செகண்ட் லெசன்லையும் செகண்ட் சாப்டர்லையும் 5th சாப்டர்லையும் சரிங்களா. அடுத்தது 7th சாப்டர் 6th சாப்டர் உங்களால் முடியலன்னா இங்கே எழுதியிருக்க பாருங்கள். மென்சுரேஷனில் 7.2லேருந்து 7.4 வரைக்கும் 7.2 7.3 7.4 அனைத்துமே படிச்சிருங்க. எதுவுமே விடக்கூடாது. வித் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒரு 5 மார்க் எழுதலாம். 2 5 மார்க் வந்தால் தெரியாது. ஆனால் அந்த செக்ஷன்லேருந்து ஒரு 5 மார்க் எழுதலாம். எக்ஸைஸ் 6.2லேருந்து 6.4 வரைக்கும் நீங்கள் நல்ல தரவாக படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் அங்கே வரும், கண்டிப்பாக எழுதிடலாம். சாப்டர் 3 இது 2 கஷ்டமான சாப்டர்னாலும் அப்படி சொன்னேன். உங்களுக்கு 2 மார்க் வேணும்னா இப்படி பண்ண முடியாது, நான் 5 மார்க்காக தான் சொன்னேன் சரிங்களா. ஸோ 2 மார்க் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டாட் இருக்கும் 8.1 இங்கே 2 மார்க் எழுதுகிற பாருங்க. 8.1 8.2 இருக்க ரேஞ்சு R = L - S கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அதை கண்டுபிடிக்கிற கற்றுக்கோங்க. 8.1 8.2ல் அந்த 2 மார்க்ஸ் தரவு பண்ணிவிட்டு செகண்ட் சாப்டர்லேயும் 5th சாப்டர்லையும் ரொம்ப முக்கியமான 2 மார்க் மட்டும் பார்த்துட்டு எக்ஸைஸ் சாப்டர் 7லேயும் 6லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 7.1 நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸைஸ் 7.1 எக்ஸைஸ் 6.1ல் இருக்க 2 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அது என்னெல்லாம் 2 மார்க்ஸ் சார் அப்படின்னா அது தனியாக நான் வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போது இதில் வந்து எவ்வளோ 2 மார்க் இருக்கும்? 10 2 மார்க் தான் இருக்கும். 7.1லேயும் ஒரு 10 2 மார்க் தான் இருக்கும். படிச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக 7th சாப்டர்லேயும் 2 மார்க் எழுதிடலாம், 6th சாப்டர்லேயும் 2 மார்க் எழுதிடலாம். அடுத்தது சொல்லக்கூடிய பெரிய சாப்டர் 3 இதில் வந்து 5 மார்க் செக்ஷன் மட்டும் பிரிங்க. 3.2 3.8 3.13 3.14 இதுதான் 5 மார்க்கு. 3.1ம் 5 மார்க் தான், முடிஞ்சால் அதையும் பார்த்துருங்க. பட் இதை மட்டும் நல்லா தரவாக பண்ணிங்கனாலே 5 மார்க் அடிச்சிடலாம். ஒரு வேளை சிம்பிளிஃபிகேஷனில் 5 மார்க் கேட்கணுன்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா 3.5 3.6லேருந்து தான் கேட்பாங்க சரிங்களா. இதுலேருந்து 5 மார்க் இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் 5 மார்க் செக்ஷன்லாம் ஒதுக்கி படிச்சிருங்க. 2 மார்க் வந்து கட்டாயமாக 3.3 3.4 3.7 நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 3.9 3.10 3.11லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 6 2 மார்க் தான் இருக்குது, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 5 மார்க் வந்து இதை பிரித்து படிக்கணும் ஓகேங்களா. 3.13 3.8 3.2 GCD ஸ்கொயர் ரூட் மஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 3.13 3.14 படிச்சுக்கோங்க. 3.5 3.6 படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 5 மார்க் 9 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் வந்து 10க்கு 9 எழுதிடலாம். கம்பல்சரி ஏன் எழுத முடியாதுன்னா க்ரியேட்டிவிட்டி கேட்பாங்க, இல்லைன்னா யூனிட் எக்ஸசைஸ் கேட்பாங்க. உங்கள் புக்கில் இருக்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டைம் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் இந்த பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜு இது ஒரு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதை முடிச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் சாப்டர் 3 இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரையில் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 10 5 மார்க்கில் 10 5 மார்க் ஓகேவா. 10 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் கம்பல்சரி, 2 மார்க்கில் 1 கம்பல்சரி. அது என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் எக்ஸசைஸ் வந்து உங்கள் புக்கில் இருக்க எல்லாமே படிக்கணும். உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கும் யூனிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா அந்த 2 மார்க் எழுதலாம், அந்த 5 மார்க் எழுதலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது யூனிட் எக்ஸசைஸ்லேருந்தே உங்களுக்கு ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ 2 மார்க் ஒன்று வரும், 5 மார்க் ஒன்று வரும்.
ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எழுதிடலாம். 1 மார்க் வந்து 1 2 ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் தரோவாக இருந்தீங்கனாலே போதும். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுத்துகிட்டு ஈஸியாக போயிட்டு இருக்கலாம். ஸோ இதை பற்றி நான் விலாவரியாக நான் தனி வீடியோவில் மேக்ஸை பற்றி போடுறேன். ஸோ இதுதான் பிளான். இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ டெய்லியுமே நீங்கள் 1 hour வந்து மேக்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் இது சக்ஸஸாக கொண்டு போக முடியும். சயின்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் எல்லாமே. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிங்கனாலே போதும். பயாலஜி கூட அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் 3 4 மார்க்கு 3 2 மார்க்கு, அதுலேயும் கெமிஸ்ட்ரிலையும் 3 4 மார்க்கு 3 2 மார்க்கு ஒரு 7 மார்க்கு. இதுலேயே உங்களுக்கு பாதி முடிஞ்சு 50 மார்க் எடுத்துடலாம் 75க்கு. ஸோ 3 4 மார்க் 1 மார்க் எல்லாம் 12 வரும். அந்த 12மே புக் பேக் தான் வரும். ஏதோ ஒன்றும் அந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அது மெயினாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸில் பயாலஜியில் ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இது பிரித்து படிக்கிறது இல்லை. சயின்ஸ்லாம் அப்படியே கைடு எடுத்துகிட்டு இல்லை புக் எடுத்துகிட்டு புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியலையா புக் பேக்காவது ஒழுக்கமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சிங்கனாலே 3 4 மார்க்கில் 2 4 மார்க் எழுதலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 3 4 மார்க்கில் 2 எழுதலாம். 2 மார்க்லாம் புக் பேக் தான் வரும். ஸோ 2 எழுதிடலாம். உங்களுக்கு எப்படி 4 மார்க் எழுதணும்னா 7 4 மார்க் எழுதணும் கரெக்டாக. இதுலேயும் வந்து 7 2 மார்க் எழுதணும், 3 7 மார்க் எழுதணும். 7ல் 2 மார்க்கில் 1 கம்பல்சரி, அதே மாதிரி 4 மார்க்கில் 1 கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி என்ன வரும்னு நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 6 4 மார்க் எழுதணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா ஒரு 4 வரைக்கும் எழுதிடலாம். பயாலஜியில் வெறும் புக் பேக்கு 12லேருந்து 22வது லெசன் முடி இருக்குது. நீங்கள் வந்து வெறும் புக் பேக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்? ஒரு 5 கேள்வி 6 கேள்வி தான் இருக்கும் ஒரு லெசனுக்கு. அந்த கேள்விகள் மட்டும் படிச்சிங்கனாலே 2 அல்லது 3 4 மார்க் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரும். இல்லை பயாலஜிக்கு மட்டும் ஒரு பிளான் சொல்கிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு 6 லெசன் இல்லைனா லாஸ்ட் 6 லெசன் தரவாக புக் பேக் மட்டும்போது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா 1 அல்லது 2 எழுத முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக புக் பேக் படிச்சிங்கன்னா சேஃப். புக் பேக் வந்து ஒழுக்கமாக படிக்கல 2 மார்க்கும் 5 மார்க்கும். ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சயின்ஸில் ஏபின்னு போட்டு கேட்பாங்கன்னு. அதனால் 2 மார்க்கும் 5 மார்க்கும் நல்லாவே தரவாக இருக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசன் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க 2 மார்க்கும் 4 மார்க்கும் 7 மார்க்கும் தரவ பண்ணணும். ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக் பேக் கொஸ்டின்ஸாவது தரவாக இருங்க புக்கினை தவிர. பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வந்து எல்லாமே தரவாக இருந்தீங்கன்னா அது எழுதிடலாம். பட் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் வரும் அதிகமாக. க்ரியேட்டிவிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அதிகமாக வரும். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எதுலேருந்து வரும்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலேருந்து. கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஹெச் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் இருக்க புக் பேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் ஓரளவுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கனாலே போதும், நீங்கள் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அட்டன் பண்ணிடலாம். பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 22 வரைக்கும் டைக்ராம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டைக்ராம்ஸ் வந்து ஒரு 10 டைக்ராம் இருக்குது. ஸ்பெர்மு, ஓவமு, குளோரோபிளாஸ்ட்டு, ஹார்ட்டு, பிரெயின், நியூரானு, தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, நானே பாருங்கள் எவ்வளோ சொல்லுவேன், வாஸ்குலர் பண்டில்ஸு, அப்புறம் டைகோட் ஸ்டெம், மோனோகோட் ஸ்டெம், கிரவுண்ட் டிஷ்யூ, இந்த மாதிரி பல விதமான டைக்ராம்ஸ் இருக்குது. ஒரு 15-16 டைக்ராம் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டைக்ராம்லாம் கொடுப்பேன். அந்த டைக்ராம்ஸ் மட்டும் நல்லா போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு டைக்ராம் 4 மார்க்லேயும் வரலாம், 2 மார்க்லேயும் வரலாம். பயாலஜியில் ரொம்ப முடியலன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இல்லைனா செகண்ட் ஹாஃப் நல்லா படிச்சிங்களோ எழுதிடலாம். 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எழுதலாம். ஃபிசிக்ஸில் ஒரு 10 கேள்வி தான் இருக்குது 7 மார்க்கு, அதுதான் வரும். கெமிஸ்ட்ரியில் வந்து அதே மாதிரி தான். நீங்கள் 5 லெசன் தான் இருக்குது, அதில் ஒரு 10 கேள்வி இருக்குது, அதுதான் வரும். 10 கேள்வினா எத்தனை நாள். அதுக்கப்புறம் ஹோமோலோக சீரீஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ப முடியாது, ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், ஏபின்னு போட்டு ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், தியரியும் கேட்கலாம். அதனால் புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸை படிச்சிருங்க. மெயினாக வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 லெசனில் இருக்க ப்ராப்ளம்ஸு புக் பேக்கில் இருக்கிறதாவது ஒழுக்கமாக படிங்க. ப்ராப்ளம்ஸும் அப்புறம் வந்துட்டு 7 மார்க் ஏதாவது இருந்தால் அது படிச்சிருங்க. இல்லைனா ஏபின்னு போட்டு கேட்பாங்க 4 மார்க்கில். அதாவது கரோஷன் அந்த மாதிரி கொஸ்டினில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பட் ஏபின்னு போட்டு கேட்பாங்க, அதான் பிரச்சனையே. அதனால் தரவோ புக் பேக் மட்டும் படிச்சிங்கனாலே போதும் 7 மார்க் எழுதலாம். பயாலஜியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு 6 லெசனை விட லாஸ்ட் 6 லெசன் 7 மார்க்கு. 7 மார்க்னால் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே ஏபின்னு போட்டு கேட்டால் எழுதலாம். அதில் 2 மார்க் இருக்கும், 1 or 2 சென்டென்ஸ். அப்புறம் 2 மார்க் இருக்கும், சாதா ஷார்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் இருக்கும். நீங்கள் இந்த 3ஐயும் படிக்கணும். ஏன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 விதமாக கொஸ்டின் கேட்பாங்க 7 மார்க்கில். ஸோ அதனால் லாஸ்ட் 6 லெசனாவது ஒழுக்கமாக படிக்க வாருங்க. ஃபஸ்ட் 6 லெசனில் ஒழுக்கமாக நம்மளால் எல்லா புக் பேக்கும் படிக்கலாம். லாஸ்ட் 6 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ இதுதாங்க
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். பயாலஜியில் கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து டெய்லியுமே படிக்கணுமா சார்? வாரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் வந்து சயின்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1.5 மணி நேரம் டெய்லியும் 4 நாள் வந்து படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு இது கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி 1 மார்க் வந்து ட்விஸ்ட்டு அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கலாம். புக் பேக்லாம் நல்லா படிச்சுட்டு புக்கின்ல எல்லா ஃபார்முலாஸும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாலஜியில் 1 or 2 சென்டென்ஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கனாலே போதும். சோஷியல் வாங்க. சோஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லெசனு, ஜியாகிரஃபியில் ஒரு 7 லெசன் இருக்குது, சிவிக்ஸில் ஒரு 5 லெசன் இருக்குது, எக்கனாமிக்ஸில் ஒரு 5 லெசன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெளிச்சம் பத்தாது, நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து கரண்ட் போயிடுச்சு திடீர்னு, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 10 லெசன், ஜியாகிரஃபியில் 7 லெசன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மட்டும் நீங்கள் புக் பேக்கில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாம் படித்து வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5, 6, 5 மார்க் ஈஸியாகவே எழுதிடலாம். 5 மார்க் நமக்கு 10 எழுதணும். டைம் லைனு, மேப்பு, ஹிஸ்ட்ரி மேப் வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன் மேப்பு அண்ட் காந்திஜி அந்த 8வது 9வது லெசன் இருக்க மேப்பை நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் எதிராக சாய்ஸ் வரும், எழுதிடலாம். ஓகேவா? ஸோ மேப்பு, டைம் லைனு, ஃபில்லப்ஸு இது நீங்கள் படிக்கணும். ஹிஸ்ட்ரிலையும் ஜியாகிரஃபிலையும் சிவிக்ஸ்லேயும் இருக்க ஃபில்லப்ஸு, ஓரளவுக்கு ஃபில்லப்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே, புக் பேக் இருக்க ஃபில்லப்ஸ் படிச்சிட்டிங்கனாலே 5 ஃபில்லப்ஸ் அட்டன் பண்ணிடலாம். டைம் லைனு, ஃபில்லப்ஸு, மேப் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், 3மே 5 மார்க் சொல்லிகிட்டு இருக்கேன். ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபி நல்ல தரவோ புக் பேக் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்லுவேன், உங்களுக்கு எல்லா 5 மார்க்கும் எழுத முடியும். சிவிக்ஸு எக்கனாமிக்ஸு 2 5 மார்க் தான் கேட்பாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் 3 5 மார்க், ஜியாகிரஃபியில் 3 5 மார்க், எக்கனாமிக்ஸில் 2 5 மார்க்கு, சிவிக்ஸில் 2 5 மார்க், அவ்வளோதான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் 2 மார்க்கும். புக் பேக் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி நல்லா 2 மார்க் படிச்சிட்டிங்கனாலே 8 2 மார்க் வரைக்கும் எழுதலாம். சிவிக்ஸு எக்கனாமிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 10மே எழுதணுன்னா டைம் லைனு, மேப்பு, ஃபில்லப்ஸு, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலுக்கு புக் பேக் 5 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே 10மே எழுதிடலாம். என்னை கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸில் ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்க கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ இதை பண்ணிங்கன்னா 10 5 மார்க் எழுதிடலாம். ஸோ 2 மார்க்கும் அப்படி தான். இப்போ மேப்புன்னு எடுத்திங்கன்னா ஜியாகிரஃபி மேப் 8 மார்க்கில் கேட்குறாங்க. அண்ட் 8 மார்க் கொஸ்டின்னு தனியாக ஒன்று கேட்குறாங்க, கொஸ்டின் ஆன்சர் ஹிஸ்ட்ரி அல்லது ஜியாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க. அப்போ 8 மார்க் என்ன சார் கேட்பாங்கன்னா, இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அண்ட் பிடிஏ கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற 8 மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 8 மார்க் அதுலேருந்து ஒன்று வந்துடும். ஹிஸ்ட்ரியா அல்லது ஜியாகிரஃபி எது வேணாலும் கேட்பாங்க. 2 எதிரா சாய்ஸில் ஒரு 8 மார்க் எழுதணும். ஜியாகிரஃபி மேப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் மேப்பு, அதாவது 6வது லெசன்லேருந்து 11வது லெசன்லேருந்து 15வது லெசன் இருக்க மேப்பு உங்கள் சோஷியல் புக்கில் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 லெசனோட மேப்பு, இந்தியா ஃபிசிக்கல் டிவிஷன், கிளைமேட்டு, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் விண்டு, காட்டன், ஜூட்டு, ரயில்வே ஜோனு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு டைம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட் 5 லெசன் மேப் தமிழ்நாடு மேப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 சாய்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேப் எழுதிங்கன்னா 8 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம். புக் பேக் மட்டும் பார்க்கணுமான்னு கேட்டால் இல்லை, புக்கின்னும் பார்க்கணும். புக்கினில் வந்து பார்க்க முடியலன்னா பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்க மேப்பை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா போதும். பிடிஏ கொஸ்டின் பேங்க்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டின் பேங்க்கில் இருக்க எல்லா மேப்பும் நீங்கள் பார்த்திங்கன்னா போதும், 8 மார்க் மேப்பில் அடிச்சிடலாம். நீங்கள் ஹிஸ்ட்ரி மேப் அடிக்கணும்னா புக் பேக் மட்டும் பார்த்திங்கன்னா போதும், 5 மார்க் அடிச்சிடலாம். ஸோ 8 மார்க்கு கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து பிடிஏ கொஸ்டின்ஸும் புக் பேக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பெரிய 7 மார்க் அதாவது கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லபடியாக படிச்சிங்கன்னா போதும். இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பேரலிசிஸ், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் ஹிட்லர் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் எஃபெக்டிவ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், ராஜாராம் மோகன் ராய், அதாவது 19th century ரிஃபார்ம்ஸு, கட்டபொம்மன் கதை, அப்புறம் 1857 கிரேட் ரிவால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியார் புக்கின், சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்திங்கன்னா பெரியார், அதுக்கப்புறம் காந்தி மாஸ் லீடர், காந்தி சிவில் டிசோபீடியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து தமிழ் ரெனிசன்ஸு, தமிழ் சிவில் டிசோபீடியன்ஸு, சுதேசி மூமெண்ட்டு, இது எல்லாமே நான் கார்பரேஷன் மூமெண்ட் வந்து புக்கின்னு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்து எழுதலாம். ஜியாகிரஃபியில் வந்து 8 மார்க் கேட்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் போன வருஷம் ஜியாகிரஃபிலேருந்து ஒன்று கேட்டாங்க. உங்களால் ஜியாகிரஃபி முடியலன்னா விட்டுட்டு ஹிஸ்ட்ரியிலையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா அந்த 8 மார்க் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். சோஷியலும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 to 7 மணி முடி டெய்லி உள்ள ஒரு வாரத்துக்கு ஒரு 4லேருந்து 5 நாள் டெய்லி ஒரு காலையில் 5 to 7 நீங்கள் வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா சோஷியல் ஈஸியாக எடுத்துலாம். காலையில் தான் படிக்கணுமா சார், ஈவினிங் படிக்கக்கூடாதான்னு கேட்காதீங்க.
எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு 5 நாள் நீங்கள் படிச்சிங்கன்னா சோஷியலை முடிச்சிடலாம். 450+ எடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பயணத்தை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா தான் எடுக்க முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கேன், டெய்லி இதை படிங்க அது படிங்கன்னு சொல்லாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கலாங்கிறத சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். ஆனால் டெய்லி மேக்ஸ் போடுங்க. 1 மணி நேரம் மேக்ஸ் போட்டிங்கன்னா 3 சப்ஜெக்ட் படிங்க. ஒரு மணி நேரம் மேக்ஸ் போட்டிங்கன்னா இன்னொரு 1 மணி நேரம் சயின்ஸ் படிச்சுட்டு சாயங்காலம் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 to 7 வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா 50 நாள் போதுமானது. இந்த 50 நாள்லேயே நீங்கள் 450 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 500க்கு 500 எடுக்கணும்னா இது பத்தாது. புக்கின்லாம் நிறைய படிக்கணும். புக்கின் பிடிஏ கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ச் பை இன்ச் எல்லாமே கொஞ்சம் தரவாக இருந்தீங்கன்னா சென்டம் அடிக்கலாம். சென்டம் அடிக்கிறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் 10th வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.